மதுரை கே நகரில் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 4 வயது குழந்தை பலியான நிலையில் ஸ்ரீ கிண்டகார்டன் என்ற மழலையர் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். மதுரை கே நகர் பகுதியில் உள்ள கிண்டர்கார்டன் என்ற மழலையர் பள்ளியில தண்ணீர் தொட்டிக்குள்ள 4 வயது குழந்தை விழுந்து பலியான சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது பள்ளிப்பாளர் திவ்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் 4 ஆசிரியர்களுடன் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்பொழுது பள்ளிக்கும் மதுரை கோட்டாட்சியர் சாலினி தலைமையில சீல் வைக்கப்பட்டு வருகிறது. மதுரை கே நகர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஸ்ரீ கிண்டர்கார்டன் பள்ளியானது இந்த பள்ளியில சும்மா இந்த சம்மர் கிளாஸ் என்று இந்த கோடை விடுமுறையின் போது அவர்கள் விளம்பரம் செய்து குழந்தையை அட்மிஷனும் போட்டு வந்தனர். இதுல 35க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வந்த நிலையில இன்று ஒத்தக்கடையை சேர்ந்த ஆருத்ரா என்ற 4 வயது குழந்தையை பெற்றோர்கள் பள்ளியில் கொண்டு வந்து விட்டு சென்ற நிலையில திரும்பி ஆருத்ரா பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பள்ளிக்கு பின்னால் திறந்து வைக்கப்பட்டிருந்த 12 அடி ஆழ தண்ணீர் தொட்டிக்குள்ள விழுந்தார். சிறிது நேரத்தில் குழந்தையை காணாமல் பள்ளி ஆசிரியர்கள் தேடிய நிலையில் தண்ணீர் தொட்டிக்குள் குழந்தை இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக ஆசிரியர்கள் கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் ஓடோடி வந்து குழந்தையை மீட்டு அது உயிருக்கு ஆபத்தான நிலையில அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையானது சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருந்த நிலையில தற்போது குழந்தையும் பலியானது. இதைத் தொடர்ந்து பள்ளியினுடைய தாளாளர் திவ்யா கைது செய்யப்பட்டார். மேலும் பள்ளியில் பணியில் இருந்த 4 ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். தொடர்ந்து போலீசாரும் அண்ணா நகர் போலீசார் வழக்கு பதிந்து இந்த பள்ளியினுடைய அசாக்கதையாக செயல்பட்டது குறித்தும், அதாவது பள்ளியினுடைய இந்த கோடை விடுமுறை என்பது யாரிடம் அனுமதி பெற்று இது போன்று நடத்தினார்கள், இது அனுமதி பெற்று நடத்தப்பட்டதா என்பது போன்று போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கூடிய நிலையில மதுரை கோட்டாட்சியர் சாலினி தற்போது இந்த பள்ளிக்கு சீல் வைத்துள்ளார். இந்த குழந்தையில் ஏற்கனவே பள்ளியில் இருந்து படித்து வந்த குழந்தைகளையும் பெற்றோர்கள் விரைந்து வந்து அவங்க குழந்தைகளையும் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றனர். சில பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு கூடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டு தற்போது பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.